ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி தமிழில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் கவிஞர்கள் இருக்காங்கள்ல, ஸோ கவிஞர்களோட இயற்பெயர்கள், அதாவது வந்து ஆசிரியர்கள் மற்றும் இயற்பெயர்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக் இயற்பெயர்கள். சரிங்களா? இயற்பெயரும் சிறப்பு பெயரும் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சே ஆகணும். தமிழ் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படிக்கணும். சரிங்களா? ஸோ 1 or 2 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இயற்பெயராக அறிய சிறப்பு பெயர் என்ன வேணால் கேட்கலாம். ஸோ ரெண்டுமே கம்பல்சரி கவிஞர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சே ஆகணும். சரிங்களா? ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸும் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம கவிஞர்களோட இயற்பெயர்கள் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சிறப்பு பெயர் கொடுத்து இயற்பெயர் கேட்கலாம், இயற்பெயர் கொடுத்தும் சிறப்பு பெயர் கேட்கலாம். சரிங்களா? இப்போ பாவேந்தர்னு கொடுத்து பாரதிதாசன் அவர்களுக்கு வந்து அவங்களோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். பாவேந்தர்னு மட்டும் சிறப்பு பெயர் கொடுத்து. சரிங்களா? ஸோ அப்போ சிறப்பு பெயரும் ரொம்ப முக்கியம், இயற்பெயரும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரெண்டும் தெரிஞ்சால் மட்டும்தான் கொஷின்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இது இல்லாத கொஷின்ஸே கிடையாது. சரிங்களா? ஸோ லாஸ்ட் டைம் கூட பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து 1 or 2 கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோலேருந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு 1 or 2 கொஷின்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பாரதியார். சரிங்களா? பாரதியார் அவர்களோட இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியம். சரிங்களா? பாரதியாரோட இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியம். பாரதிதாசன், பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். சரிங்களா? கனக சுப்புரத்தினம். இப்போ வந்து இவங்களோட சிறப்பு பெயர் கொடுத்தும் கேட்கலாம். ஆப்ஷனில் வந்து எந்த மாதிரி வேணால் கேட்கலாம். சிறப்பு பெயர் கொடுத்து இயற்பெயர் கேட்கலாம், இயற்பெயர் கொடுத்தும் சிறப்பு பெயர் கேட்கலாம். சரிங்களா? கனக சுப்புரத்தினம் அவர்களோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கவிமணி, ஸோ நாமக்கல் கவிஞர், ஸோ அந்த மாதிரி கொடுத்து பாவேந்தர் கொடுத்துருக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் பாவேந்தர் தான் ஆன்சர் கரெக்டு. அப்போ அவங்களோட சிறப்பு பெயரும் ரொம்ப முக்கியம், இயற்பெயரும் ரொம்ப முக்கியம். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. முடியரசன் அவருடைய இயற்பெயர் என்ன? துரைராசு. முடியரசன் அவர்களுடைய இயற்பெயர் துரைராசு. வாணிதாசன் அவர்களுடைய இயற்பெயர் வந்து எத்திராசுல் என்கின்ற அரங்கசாமி. ரொம்ப முக்கியமான இது. சரிங்களா? வாணிதாசன் அவர்களுடைய இயற்பெயர் எத்திராசுல் என்கின்ற அரங்கசாமி. இது கேட்டுக்கிட்டே இருக்காங்க எக்ஸாமில். சுரதா அவர்களுடைய இயற்பெயர் ராஜகோபாலன். சுரதா அவர்களுடைய இயற்பெயர் என்ன? ராஜகோபாலன். கண்ணதாசன் அவர்களுடைய இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசன் அவர்களோட இயற்பெயர் என்ன? முத்தையா. பிச்சமூர்த்தி அவர்களுடைய இயற்பெயர் வேங்கட மாணிக்கம். சரிங்களா? மகாலிங்கம். பிச்சமூர்த்தி அவரோட இயற்பெயர் என்ன? வேங்கட மகாலிங்கம். அடுத்து வந்து பாருங்கள் பசுவையா. பசுவையா அவர்களுடைய இயற்பெயர் சுந்தர ராமசாமி. சி மணி அவர்களுடைய இயற்பெயர் வந்து பழனிசாமி. சரிங்களா? சி மணி அவர்களுடைய இயற்பெயர் என்ன? பழனிசாமி. சிற்பி பாலசுப்ரமணியன் அவர்களுடைய இயற்பெயர் வந்து நடராஜ பாலசுப்ரமணிய சேதுபதி. நடராஜ பாலசுப்ரமணிய சேதுபதி. சரிங்களா? மேத்தா அவர்களுடைய வந்து இயற்பெயர் என்ன? முகமது மேத்தா. ரொம்ப முக்கியம். மேத்தா அவர்களுடைய இயற்பெயர் என்ன? முகமது மேத்தா. சரிங்களா? ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய இயற்பெயர் ஜெகதீஷன். ஈரோடு தமிழன்பர் அவர்களுடைய இயற்பெயர் ஜெகதீஷன். கலாபிரியா அவருடைய இயற்பெயர் வந்து தீசு சோமசுந்தரம். சரிங்களா? தீசு சோமசுந்தரம். கல்யாண்ஜி அவருடைய இயற்பெயர் வந்து பி கல்யாண சுந்தரம். கல்யாண்ஜி அவருடைய இயற்பெயர் என்ன? பி கல்யாண சுந்தரம். ஞானக்கூத்தன் அவருடைய பெயர் வந்து ரங்கநாதன். சரிங்களா? ஞானக்கூத்தன் அவங்களுடைய பெயர் வந்து ரங்கநாதன். தேவதேவன் அவருடைய பெயர் வந்து பிச்சுமணி. சரிங்களா? தேவதேவன் அவர்களுடைய பெயர் என்ன? பிச்சுமணி. மூலன் அவருடைய பெயர் வந்து திருமூலர். சரிங்களா? திருமூலர். சாலை இளந்திரியன் அவருடைய பேர் வந்து மகாலிங்கம். சாலை இளந்திரையன் அவங்களுடைய பேர் என்ன? மகாலிங்கம். சாலினி இளந்திரையன் அவங்களுடைய பேர் என்ன? கனக சௌத்ரி. சரிங்களா? தாராபாரதி அவருடைய பேர் என்ன? ராதாகிருஷ்ணன். ராதா. சரிங்களா? ரொம்ப முக்கியமான இதுங்க. சரிங்களா? தாராபாரதியும் கேட்டுகிட்டே இருக்காங்க. மீரா அவர்களுடைய பேர் என்ன? ராஜேந்திரன். மீரா ராஜேந்திரன். சரிங்களா? புதுமை பித்தன் அவர்களுடைய பேர் வந்து விருத்தாச்சலம். கல்கி அவருடைய பேர் என்ன? கிருஷ்ணமூர்த்தி. கல்கி அவர்களுடைய பேர் என்ன? கிருஷ்ணமூர்த்தி. அடுத்து வந்து பாருங்கள் மறைமலை அடிகள். மறைமலை அடிகளோட இயற்பெயர் வந்து சாமி வேதாச்சலம். பரிதிமாற் கலைஞர் அவருடைய இயற்பெயர் வந்து சூரிய நாராயண சாஸ்திரி. சரிங்களா? வேங்கடசாமி அவருடைய இயற்பெயர் வந்து சிவபிரகாசம் அவர்கள். சரிங்களா? வேங்கடசாமி அவருடைய இயற்பெயர் என்ன? சிவபிரகாசம் அவர்கள். உவேசா அவருடைய இயற்பெயர் என்ன? வேங்கட ரத்தினம். சரிங்களா? வேங்கட ரத்தினம். சி இலக்குவனார் அவருடைய இயற்பெயர் வந்து லக்ஷ்மணன். சரிங்களா? லக்ஷ்மணன்.
சித்திரனார் அவருடைய இயற்பெயர் என்ன? துரைமாணிக்கம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். ஃபார் எக்ஸாம்பிள் பாவலரேறு அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா? அவங்களோட அடைமொழி பெயர், சிறப்பு பெயர் எல்லாமே ரொம்ப நீங்கள் படிக்கணும். சரிங்களா? அயோத்திதாச பண்டிதர் அவருடைய இயற்பெயர் என்ன? காத்தவராயன். மஸ்தான் சாஹிப்பு அவங்களோட இயற்பெயர் என்ன? சுல்தான் அப்துல் காதர். ஆறுமுக நாவலர் அவரோட இயற்பெயர் வந்து ஆறுமுகனார். சரிங்களா? ஆறுமுகனார். ஜியு போப் அவரோட இயற்பெயர் வந்து ஜியார்ஜ் யுக்லோ போப். சரிங்களா? ஜியு போப்போட இயற்பெயர் என்ன? ஜியார்ஜ் யுக்லோ போப். அடுத்து வந்து பாருங்கள், காரைக்கால் அம்மையார் அவங்களோட இயற்பெயர் வந்து புனிதவதி. இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஒரு டைமு. காரைக்கால் அம்மையாரோட இயற்பெயர் புனிதவல்லி. சேக்கிலாருடைய இயற்பெயர் அருண்மொழி தேவர். சேக்கிலாருடைய இயற்பெயர் என்ன? அருண்மொழி தேவர். வீரமா முனிவர் அவருடைய இயற்பெயர் என்ன? கான்ஸ்டான்டின் ஜோசப் பிஸ்கி. பெரியாருடைய இயற்பெயர் என்ன? ராமசாமி. அம்பேத்கருடைய இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி. அன்னி பெசன்ட் அவங்களோட இயற்பெயர் வந்து அன்னி ஊச். அன்னி பெசன்ட்டோட இயற்பெயர் என்ன? அன்னி ஊச். லாஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், வள்ளலார் அவங்களோட இயற்பெயர் ராமலிங்க அடிகளார். சரிங்களா? வள்ளலார்னா யார்? ராமலிங்க அடிகளார். சரிங்களா? ஸோ வந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்து வந்து கவிஞர்கள் அவங்களோட சிறப்பு பெயரும் ப்ளஸ் வந்து இயற்பெயர். சரிங்களா? என்னென்ன மாதிரி சிறப்பு பெயர் இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஸோ அது வந்து நம்ம தனி இன்னொரு இதில் பார்த்துடலாம். ஸோ இது வந்து இயற்பெயர்கள்லாம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்விகள், இயற்பெயர் சம்மந்தப்பட்ட ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்விகள் வந்து ரொம்ப முக்கியமாக எது ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க, 2 or 3 டைம்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறது வந்து எந்தெந்த கொஷின்ஸ்ன்னு பார்த்தலாம். சரிங்களா? காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர். காரைக்கால் அம்மையார் அவங்களோட இயற்பெயர் என்ன? புனிதவதி. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், பொறுத்துக. ஸோ எந்த மாதிரி இயற்பெயர் கேட்பாங்க. சரிங்களா? புதுமை பித்தன் யார்? ஸோ விருத்தாச்சலம். சரிங்களா? புதுமை பித்தன் யார்? ஸோ விருத்தாச்சலம். ஈரோடு தமிழன்பன் அவர்களோட இயற்பெயர் என்ன? ஜெகதீஷன். சரிங்களா? வாணிதாசன் அவருடைய இயற்பெயர் வந்து எத்திராஜ். கண்ணதாசன் அவருடைய இயற்பெயர் என்ன? முத்தையா. சரிங்களா? இப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. பிச்சமூர்த்தி அவர்களின் இயற்பெயர். பிச்சமூர்த்தி அவர்களுடைய இயற்பெயர். சரிங்களா? ஸோ இயற்பெயர் என்ன அப்படின்னா வேங்கட மகாலிங்கம். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர். பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்ன? துரைமாணிக்கம். ஸோ 5வது பொறுத்துக்க வந்து பாருங்கள், பாரதியாரோட இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியன். சரிங்களா? பாரதிதாசன் அவர்கள் வந்து சுப்புரத்தினம். சரிங்களா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பாரதியார்னா சுப்பிரமணியன், பாரதிதாசன்னா சுப்புரத்தினம். சுரதா வந்து ராஜகோபாலன். சரிங்களா? சுரதா அவர்களுடைய இயற்பெயர் என்ன? ராஜகோபாலன். பாரதிதாசன் அவருடைய இயற்பெயர் என்ன? அரங்கசாமி. சரிங்களா? இப்போ ஆப்ஷன் 4, 3, 2, 1 தான் கரெக்டு. அடுத்து வந்து பாருங்கள், சேக்கிலார் அவர்களுடைய இயற்பெயர். பேர் என்ன? அருண்மொழி தேவர். சரிங்களா? நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சேக்கிலார் அவருடைய இயற்பெயர் என்ன? அருண்மொழி தேவர். கீழே வந்து பாருங்கள், பரிதிமா கலைஞர் அவருடைய இயற்பெயர். அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி. லாஸ்ட் ஒன் வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கான கேள்வி, மூலன் என்னும் இயற்பெயர் கொண்டவர். சரிங்களா? மூலன் என்னும் இயற்பெயர் உடையவரை யாருன்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ உங்களுக்கான கேள்வி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் வந்து ஈஸியாக சொல்லிடலாம். கண்டிப்பாக வந்து அந்த இயற்பெயர் ஆர் சிறப்பு பெயர் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் வந்து டைம் கிடைக்கும் முதல்ல பிரேக் டைமில் வந்து இந்த மாதிரி 5 to 10 minutes வந்து பிரேக் டைம்லலாம் வந்து இது வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் PDF கேட்டிருந்தீங்க. ஸோ நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.